தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை பற்றி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே ஆளுங்கட்சியான திமுக ஒரு புதிய கவன திசை திருப்பும் முயற்சி தொடங்கியிருக்கிறது. அதுதான் விஜய் பாஜக கூட்டணி என்ற வதந்தி. ஏன் இப்போது இந்த பேச்சு? தளபதி விஜயின் தஞ்சாவூர் உரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுக அதிமுக ரகசிய புரிந்துணர்வு பற்றி அவர் பேசியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. அதற்கு பதிலாகவே அவரை பாஜக பேட்டீம் என்று சித்தரிக்க முயற்சி நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. ஆனால் விஜய் தொடக்கத்திலிருந்தே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி வருகிறார்: சமத்துவம், மதசார்பின்மை, ஊழலற்ற அரசியல். தனித்து போட்டி என்ற அவரது முடிவு பாரம்பரிய கட்சிகளுக்கு சவாலாக மாறியுள்ளது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. சிலர் அதை அரசியல் வதந்தி என்கிறார்கள், சிலர் அதை உண்மையா என்று கேட்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இறுதியாக தீர்மானிக்கப் போவது மக்கள்தான். 2026 தேர்தல்தான் இந்த அரசியல் விவாதங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வதந்தி அரசியலா இல்லை உண்மையா? உங்கள் கருத்தை பகிருங்கள்.